ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து எப்படி நம்ம ஷேப்பில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து செயின் ஸ்டிச், பேக் செயின் ஸ்டிச், டபுள் செயின் ஸ்டிச்லாம் பண்ணிவிட்டு ஸ்டெம் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கஷ்டம் தான் அது. ஸோ நானும் வந்து பிகினர் ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம ஆக்சுவலாக எப்படி வந்து அந்த ஸ்டிச் வருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும், நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், இந்த கொடி ஷேப் வந்து போட்டிருக்கேன். இந்த கொடி ஷேப்பில் வந்து நம்ம எப்படி வந்து டர்ன் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எப்பவும் போல் ஒரு பேக் செயின் ஸ்டிச் கொடுத்து ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சைடாக போய்க்கோங்க. சைடாக போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் குட்டியாக லாக் ஸ்டிச், அந்த செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படி ரிவர்ஸில் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே குத்தி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய கேப் விட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக கேப் வந்து விடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப கேப் விட்டால் வந்து அதிகமாக வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்து நீங்கள் அதுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு சைடில் போயிடலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது, நெருக்கமாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டிச்சை பார்க்கும்போது நல்லா ஒரு கொடியாக எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது இந்த சைடாக போடக்கூடிய ஸ்டிச் வந்து நம்ம ரைட் சைடு தான் போடணும், லெஃப்ட் சைடு தான் போடணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம லெஃப்ட்டு போட்டுக்கலாம் அல்லது ரைட் போட்டுக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி போடக்கூடாது. ஒரு சைடாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே சைடு தான் எண்ட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து முடிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். பக்கத்துலேயே தான் குத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் குத்தி ஒரு லாக். அந்த லாக்கும் பாருங்கள் அந்த லைனை விட்டு மூவே ஆகாது. அது மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரும்போதும் அந்த லைன்லேயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன ஷேப்பில் போட்டிருக்கீங்களோ அதே ஷேப்லேயே கிடச்சிருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் குட்டியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரு ஸ்டிச்சு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து ஒரு லைன்லேயோ ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ்லேயோ போடும்போது ஈஸியாக இருக்கும். பட் அதை வந்து நம்ம டிசைனில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸும் ஆகும். நீடில் ப்ராக்டிஸ் வரும்போது தான் நம்ம போக போக எல்லா ஸ்டிச்சும் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். மோர் தென் 20 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்பீடு வந்துடும். நீங்கள் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸே நீங்கள் 2-3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காந்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் எப்படின்னா பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ளவுஸ் போடவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3-4 டேஸாவது ஆகும். நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே முடிச்சிடலாம். என்ன ரெட் கலர் வருதுன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக என்னோடய வீட்டில் இருக்க வாண்டஸ்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா த்ரெட்டில் வந்து கொஞ்சம் வந்து பெயிண்ட்டை வந்து கொட்டி வச்சுட்டாங்க. சரி அதை வந்து நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுக்க முடியாது, அதனால சரி இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்க. ஸோ தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ கிளாஸஸாக இருக்கட்டும், நம்ம வந்து பேட்ச் 2ஓட அட்மிஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு 99 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டிச்சும் கிளியராக வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எந்த டவுட் கேட்டாலும் அதுக்கும் நம்ம வந்து வீடியோ ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண போகிறது இல்லை, நம்ம யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரைவ்லேயும் கொடுக்கலாம். தனியாக கிளாஸஸ்க்கு பே பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக கிளாஸஸ்க்காக தனியாக வீடியோஸும் கொடுக்கலாம். பட் எனக்கு வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் போடும்போது யூடியூப்லேருந்து நிறைய மக்கள் பார்ப்பாங்க. ஸோ பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும், பர்சனலாக கொஞ்சம் கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஜஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 99 ருபீஸ் தான் நம்ம வாங்க போகிறோம். கோர்ஸ் முடித்து நீங்கள் வெளியே போகும்போது சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரெக்கார்ட் ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணி ப்ளவுஸ் எல்லாம் போட்டு காமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண போகக்கூடிய அந்த அமௌண்ட் என்னென்னா 300 ருபீஸ் பே பண்ண வேண்டியது வரும். ஷிப்பிங் சார்ஜ், அதாவது நீங்கள் இருக்கிற பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் வந்து வேரி ஆகும். ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிச்சு போகும்போது சர்டிஃபிகேட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஸோ சர்டிஃபிகேட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நான் போடுற ஷேப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கணும். கூடவே டிசைன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கணும். நீங்கள் ரெக்கார்ட் ஒர்க் சப்மிட் பண்ணும்போது எனக்கு நான் போடுற ஸ்டிச் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து செஞ்சு காமிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும், ஒரு டிசைனில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும்.
ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலும் பட் ரெக்கார்ட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நல்ல ஸ்பீடாக இருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக வந்து எனக்கு சப்மிட் பண்ணணும். அல்லது இப்போவே நீங்கள் வந்து அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம ஃப்ரீ குரூப்பில் இருக்காங்க நிறைய மெம்பர்ஸ் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க. நிறைய மெம்பர்ஸ் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர். இப்போ நான் ஏன் இந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது த்ரெட்டை வந்து கட் ஆயிடுது, பிசிறு வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரு இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிரித்து விட்டுருங்க. ஒரு 4-5 ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் வந்து பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல குட்டியாக நாட் போட்டுட்டு புதுசாக த்ரெட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக ஸ்டிச் வரும். இதே நீங்கள் பிசிறு இருக்கிற நூலோட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஒரு ஸ்டேஜில் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துலேயே கரெக்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் தப்பு வரதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சின்ன மிஸ்டேக் தானே, இதை நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக போக உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக வரும். பர்ஃபெக்டாக வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக்குன்னு தெரியுது அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் எண்ணாட் போட்டு புது த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அது மாதிரி சில்க் த்ரெட் வந்து நீங்கள் ரொம்ப பிடிச்சி இழுத்தாலும் வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆகும். சில்க் த்ரெட் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து நீங்கள் இழுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வந்து வேணும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டேன். சேம் ஸ்டிச் தான், நான் அந்த லைன்லேயே தான் வந்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒரு கர்வ் வந்து முடிக்க போகிறோம். லாஸ்ட்டாக இந்த முடிக்கும் போது வந்து ஒரு எண்ணாட் மட்டும் முடிச்சிருங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி திரும்புகிற மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம நியூவாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த கர்வ்ல வரும்போது வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டிச் வந்து அந்த சைடில் வராது. அதனால இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடி டிசைனுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பார்க்கறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். நிறைய பேர் வந்து சில்க் த்ரெட் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சில்க் த்ரெட் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா லைட்டாக வந்து கஸ்டமருக்கு நம்ம போட்டு கொடுக்கும்போது சிங்கிள் த்ரெட்டை வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹோல் ஸ்டிச்சுமே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுங்க. டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அந்த சில்க் த்ரெட்டில் நீங்கள் பார்க்கும்போதும் கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக கொஞ்சம் ஷைனிங் லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஒரே கலரில் வந்து 2 த்ரெட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது 2 நூல்கண்டுன்னு சொல்லுவோம்ல, அது வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக இடையில வந்து எண்ணாட் போட வேண்டிய தேவை இருக்காது. ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு த்ரெட்டு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பாபின்லேயோ அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ரவுண்ட் டூல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் சுற்றி வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு 2 த்ரெட்டு ஈஸியாக ஒரு ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு த்ரெட் வச்சு ஒரு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இடையில நூல் வந்து காலியாகிடும். அப்போ வந்து மறுபடியும் நீங்கள் நூல் எடுத்து எண்ணாட் போட்டு ஒர்க் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நீட் லுக்காக இருக்காது. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில்க் த்ரெட்டை பற்றி கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் சில்க் த்ரெட் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சில்க் த்ரெட்டை மட்டுமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக இன்னொரு கிளாஸ் தான் எடுக்கலான்னு இருந்தோம். பட் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஷேப்ஸ் வீடியோ வேணும்னு கேட்டதுனால தீபாவளி டைமில் நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. நிறைய ப்ளவுஸ் ஒர்க்லாம் இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால இன்றைக்கி வந்து நம்ம இது ஒரு கிளாஸ் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பட்டன் ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம ஃபில்லிங்காக ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 10 கிளாஸஸ்க்கு மேலே வந்து நம்ம வாரத்தில் 2 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால தான் நான் வாரத்தில் ஒரு வீடியோ வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ நம்ம டெய்லி வீடியோ போடும்போதும் யூடியூப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் அது வந்து என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகிறதுக்கே ஒரு 2-3 டேஸ் எடுத்துக்கும். அதனால் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ மூவ் ஆகும், இன்னொரு வீடியோ மூவ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கேப் எடுத்திருந்தேன். ஸோ 1 வீக் ஒன்ஸ் அல்லது வந்து ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ இனி வந்து வாரத்துக்கு அதாவது 10 கிளாஸஸ் மேலே வாரத்தில் 2 வீடியோ ஆரிக்காக வருங்க. ஸோ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. அதோட பேட்ச் 2 அட்மிஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் ஜஸ்ட் 99 rupees தான். ஸோ வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆரிக்கும் முடிஞ்சிடுச்சு, பிரேஸ்லெட் கிளாஸுக்கும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நான் வந்து கொடி டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த மேங்கோ டிசைன் இருக்குல்ல, அதையும் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் வேறு த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். எப்பவும் போல் ஒரு பேக் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த இதையும் கண்டினியூ பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. லைன் போக்கிலேயே நம்ம போனால் போதும்.
வேறு எந்த ட்ரிக்கும் இதுக்கு தேவையில்லை. ஸோ நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் கமெண்ட் பார்த்து தான் நிறைய பேர் வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமாக ஆரிக்காக ஃபீஸ் இருக்குது. ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய சேனல் இருக்குது, நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் இருக்குது. பட் நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து டவுட்லாம் கிளியர் பண்ணுறோம். அதுக்காக மட்டும்தான் 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு யூடியூப் வீடியோவே போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம். நீங்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்து நம்மளுடைய கமெண்ட்லையும் நீங்கள் டவுட் கேட்கலாம். நாங்கள் அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். விருப்பம் இருந்தால் 99 rupees கொடுத்து நீங்கள் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். மார்னிங் 10 to 7 வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். உங்களுடைய பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணலாம். கிளியராக வந்து நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் எப்போவுமே நானும் அவைலபிளாக இருப்பேன். ஏன்னா வந்து நான் வந்து சைடில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் மொபைலும் பக்கத்தில் இருக்கும். ஸோ மெசேஜ் வந்தால் பார்ப்பேன், சாங் கேட்டுட்டு இருப்பேன், அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் நம்ம கிளாஸஸில் இருந்து கண்டிப்பாக வந்து சிஸ்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னா உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளுடைய குரூப்பில் வந்து நிறைய ஃப்ரீ குரூப் மெம்பர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா வந்து டக்குன்னு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். சப்போஸ் பக்கத்தில் ஃபோன் இல்லை அப்படின்னா மட்டும் தான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஏதாவது ஒர்க் இருந்தாலும் எமர்ஜென்சி ஒர்க்கில் இருந்தாலும் பக்கத்தில் வந்து ஃபோன் இருக்காது. ஸோ அந்த டைமில் மட்டும்தான் கொஞ்சம் ரிப்ளை லேட் ஆகுமே தவிர மற்றபடி எப்போவுமே வந்து நம்ம அவைலபிளாக தான் இருப்போம். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் டவுட்டுகளை வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு எப்படி, உங்கள் சிஸ்டர் எப்படி பக்கத்தில் இருந்து சொல்லித்தராங்களோ அது மாதிரி நாங்களும் வந்து சொல்லித்தருவோம். ஸோ வந்து அதுக்காக தான் 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கிக்கிறோம் இப்போது. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இப்போ ஷார்ட்ஸும் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட்ஸுக்கும் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ பாருங்கள் இந்த மேங்கோ ஷேப்லேயும் நான் அந்த லைன்லேயே தான் போட்டுகிட்டே இருக்கேன். எப்பவும் போல் ஒரு லாங் செயின் ஸ்டிச், அந்த லாங் செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு குட்டி லாங் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு சைடில் வந்துட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி செயின் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படி ரிவர்ஸில் வந்து ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே குத்தி ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து ஒரு செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக லைன் போன போக்குலேயே நீங்கள் போனால் போதும். ஆக்சுவலாக நம்ம லைட்டாக அந்த குட்டியான கர்வ் வர இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ கேப் அதிகமாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து அந்த ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்து தெரியாது. அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் அதிகமாக விட்டு ஒர்க் பண்ண சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெருக்கமாக போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேப்ஸ்லேயும் ட்ரை பண்ணணும், டிசைன்லேயும் ட்ரை பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும். மாறி எல்லாருமே வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், ஏர்ன் பண்ணணுங்கிறதுல தான் நம்ம நிறைய கற்றுக்குறோம். ஸோ வீட்டில் நிறைய டைம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு டிசைனை ஃபஸ்ட்டு ஒரு லைனில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். 1 அல்லது 2 ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் கற்றுக்கும் போது என்னோடய மேம் வந்து எனக்கு 3 ஷேப் கொடுப்பாங்க. 3 ஷேப்பில் நான் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன்லேயும் ட்ரை பண்ணணும். டிசைனுக்கும் ஒரு சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சென்டிமீட்டர்ஸில் தான் நீங்கள் பண்ணணும், குட்டியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கூட எனக்கு ஆரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் போகவே இல்லைங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுன்னா, நம்மளை மாதிரி தானே சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுடைய ஒர்க்கை பார்த்து நானே மோட்டிவேட் ஆகிப்பேன். ஸோ அது எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பியான ஃபீல் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டிசைனுமே பார்க்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். அது மாதிரி தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணலாம், நல்லா சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் வந்து கரியர் கேப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேப் எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் கிடைக்கிற டைமில் வந்து கற்றுட்டேன். என் பாப்பாலாம் அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தால் எனக்கு கிடைக்கிற 1 or 2 டைம்ஸில் 1 or 2 hours தான் நான் வந்து ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டினியூஸாக 2 years வந்து என்னோடய லேர்னிங் ஸ்டேஜ் மட்டும் தான் இருந்தது. ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு 6 மாதம் கூட கேப் எடுத்திருந்தேன் நான். ஸோ அந்த டைமில் ஒர்க் பண்ண முடியல. அந்த மாதிரிலாம் கேப் எடுத்து திருப்பியும் வந்து ஆரியில் வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் எனக்கு கம்மியாகலை. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பாப்பா ஸ்கூல் இந்த வருஷம் தான் பாப்பா வந்து எல்கேஜியில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் பக்கத்தில் இருக்கிற டெய்லர் ஷாப்பில் வந்து நான் போய் கேட்டு நான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய ஒர்க்கெல்லாம் காமிச்சேன். ஸோ பார்த்துட்டு அவங்க தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் அந்த சிஸ்டர்ஸ் இந்த டைம்
டைமில் வந்து அந்த சிஸ்டரை வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு அவங்க கொடுத்த ஒர்க்கில் தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆச்சு. ஓகே, நம்மளால் ப்ளவுஸ் வந்து போட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 ப்ளவுஸ் எனக்கு போட்டிருந்தேன். பட் என்னென்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து நம்ம தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. அடுத்தவங்களுக்கு போட்டு கொடுக்க ஒரு ஹெசிடேஷன், பயம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. பட் ஃபஸ்ட் டைம் என்ன நம்பி அவங்க கொடுத்ததுக்கப்புறம் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ளவுஸ், நான் பண்ணி கொடுத்த ப்ளவுஸோட ரேட் வந்து 800 ருபீஸ் தாங்க. ஆக்சுவலாக அந்த ஒர்த் வந்து அந்த ப்ளவுஸோட ஒர்த் வந்து 1500 இருக்கும். பட் எனக்கு அவங்க ஃபஸ்ட் டைம் கொடுத்தனால நான் 800க்கே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 800க்கு பண்ணி கொடுத்தேன். அது பர்ஃபெக்டாகவும் போட்டு கொடுத்தேன். நான் அந்த அமௌண்ட் வாங்கினோன்னே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பிங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபேமஸான கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள டேக் கேர் பண்ணதுக்காக அந்த ஜாப் விட்டுட்டு வீட்டில் சும்மா இருக்கும்போது நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். நல்லா படிச்சிருக்கோம், ஆனாலும் வந்து என்னடா நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து வீட்டிலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலான்னு தெரியும் போது எனக்கு யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா யூடியூப்பில் நமக்கு கற்றுக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குங்க. 1000 இல்லை, லட்சக்கணக்கான விஷயம் இருக்குது. ஸோ யூடியூப்பில் நம்ம ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து நிறைய சிஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூடியூப் சேனல் இதுக்காகவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு மேக் பண்ணி ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட்டு அது பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் பேருக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நல்லா ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தாராளமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நம்மளுடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.